இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் 30 டேஸ் சேலஞ்ச் டே 9. 6 ஹவர்ஸ்க்குள்ளே எவ்வளோ கலோரிஸ் என்னால் சாப்பிட முடியுதுன்னு கடைசியில் சொல்கிறேன். கம்மியான ரேட்டில் கிடைக்கக்கூடிய பழத்தில் ஒன்று பப்பாளி பழம். அந்த பப்பாளி பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பீட்டா கேரோட்டின் அண்ட் லைகோபின் இருக்குது. இது கேன்சர் அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்குது. மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக பப்பாயா தான் எடுத்துக்கிட்டேன். 2 PM லஞ்சுக்கு கருவேப்பிலை சாதம், பீன்ஸ் பொரியல், காலிஃப்ளவர் ஃப்ரை, கேரட் எடுத்துக்கிட்டேன். நம்ம வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போது பிளட் சுகர் லெவல் சடனாக இன்க்ரீஸ் ஆகாது. அதுவே ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது கூடவே ப்ரோட்டீனுக்கு ஏதாவது நட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுங்க. அப்போ தான் பிளட் சுகர் லெவல் உடனே இன்க்ரீஸ் ஆகாது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பிளாக் காஃபி அப்புறம் ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். ஒரு உமனுக்கு ஆஃப்டர் 30s அவங்களுக்கு 1600 to 1800 அளவுக்கு கலோரிஸ் தேவைப்படும். அதுவே டிபெண்ட்ஸ் ஆனவங்க என்ன வேலை செய்கிறாங்க அதை பொறுத்து, அவங்களோட வெயிட் என்ன அதை பொறுத்து இது வேரி ஆகும். செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்காங்கன்னா ரொம்ப கம்மியான கலோரிஸே அவங்களுக்கு போதும். இன்றைக்கி டின்னருக்கு ஒரு முட்டை தோசை, கருவேப்பிலை சட்னி தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி டோட்டலாக 1200 கலோரிஸ் பக்கமாக எடுத்துக்கிட்டேன்.